திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சூனிய போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். துலாம் ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தான் இந்த வருடம் மிகப்பெரிய ஜாக்பாட். ரிஷபத்துக்கு அப்புறம் துலாம், மகரம், இந்த 3 ராசி சூப்பரா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ரிஷபம், 2வது துலாம். இந்த துலாத்துக்கு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு குரு வராது இந்த வருஷம். வைகாசி மாசம் 18ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு குரு வருது. 10ல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 10ஆம் இடத்தில் குரு வந்தால் இருக்கின்ற பதவியை விட உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க, அடுத்த ஸ்டேஜ்க்கு போக போறீங்க, பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, டிரான்ஸ்பர் கிடைக்கிறதெல்லாம் இந்த 10ல் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான். அப்போ ஆசிரியர் துறையில இருக்கக்கூடியவங்க, பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்கள், குரு சம்பந்தப்பட்ட ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், இது போல துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே மிகுந்த யோக காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரு 10ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும், தனஸ்தானத்தை பார்க்கும். அப்போ பண வரவு நல்லா இருக்க போகுது, பொருளாதாரம் சூப்பரா இருக்க போகுது, குடும்பம் அமைஞ்சு வரப்போகுது, குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி அப்படிங்கிறது தடையில்லாம நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி ஆகிறது. எதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்குதோ அந்த பயணத்தினுடைய முடிவும் அந்த பயணத்தினுடைய வெற்றியை நீங்க பார்க்காம திரும்ப மாட்டீங்க அப்படிங்கிறதுதான் இந்த துலா ராசிக்கு இந்த வருடம் முழுக்க நடக்கிறதுக்குண்டான ஒரு பலனாகும். அது மட்டும் இல்லாம குரு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது. வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது. இதனுடைய தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அது சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான எல்லா பொருளாதாரங்களும் பணவரவும் தானா தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் துலா ராசிக்கு இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போது, உங்களுடைய தாயினுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்க போது, தாய் தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இந்த வருஷம். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல ராகு வந்து கார்த்திகை மாசம் வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் ஹார்டா நடந்துக்குவீங்க. கொஞ்சம் குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் சரி இருக்காது. கொஞ்சம் குழந்தைகள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் பார்க்கணும். இந்த கார்த்திகை மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ராகு 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இந்த 4ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்திலயும் தாயினுடைய ஆரோக்கியத்திலயும் கவனமா இருந்துக்கணும். அதற்கு முன்னாடியே கார்த்திகை மாசத்துக்கு முன்னாடியே வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கார்த்திகை மாதத்துக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது ஒரு ரொம்ப நல்லது. அதே போல தெய்வ அனுகிரகத்தோட இந்த வருடம் முழுவதும் இருக்க போறீங்க, தெய்வ சக்தியோட இருக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. கேது பகவானும் பாத்துட்டீங்கன்னா 11ஆம் இடத்துல இருந்து அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு போயிடுவாரு. 10ல் 11ல் பாவி இருக்கணும், கடைசிக்கு 10ல பாவி இருக்குது. சோ உங்களுக்கு 10ல் ஒரு சுபகிரகமும் இருக்குது, பாவியும் இருக்கு. அப்ப தொழில் வளர போகுது. கேது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திற்குண்டான நாலேஜ் அதிகமா கொடுத்துட்டு போயிரு. அப்ப 10க்கு கேது வரும்போது தொழில் ரீதியான நாலேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை மட்டும் அதுக்கப்புறம் கவனமா பாத்துக்கணும். கொஞ்சம் வேலைக்கு போல கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட நிச்சயமா உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக துலா ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. புதிய தொழில் தொடங்குவீங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த வேலையை விட்டுட்டு புதுசா ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியாவும் இருக்கும். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா தாராளமாக புதிய தொழில் செய்யலாம். அது உங்க ஜாதகம் தொழில் ஜாதகமாக இருந்தால். ஒருவேளை தொழில் ஜாதகமாக இல்லை அப்படின்னா இப்ப இருக்கிற வேலையை விட ஒரு நல்ல சம்பளத்தோட நல்ல உயர்ந்த பதவியில வேலை கிடைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இன்ப சுற்றுலா, தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கும். இத்தனை நாள் உங்களுடைய நீங்க போயிட்டு வந்த அலைச்சல் பயணங்கள் இதெல்லாமே தேவையில்லாம விரயமாக இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களை நீங்க அலையிறது, ஒரு பயணங்கள் போறது, ஒரு நபரை சந்திக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கள் இல்லை. அதே போல திருமணம் நடக்க போகுது. திருமணம் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள்
கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே விலகி கணவன் மனைவி எல்லாருமே அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு. பிரிந்த கணவன் மனைவிகள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சோ உங்க ஜாதகம் சூப்பரா இருக்குது, தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட, ஏன்னா டைம் நல்லா இருக்கு, அதனால அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கூட போய் நீங்க எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, ஏதாவது தோஷங்கள் இருக்கா, ஏதாவது நிவர்த்தி வருமானு பார்த்து அதற்குண்டான வழிபாடுகளை கொஞ்சம் செய்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். துளாராசிக்கு மிகுந்த யோக காலகட்டங்கள், நம்பிக்கையாக இருக்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்கள், ஏன்னா 6ல சனி இருக்கு, 6ல சனி நோய் வரும், கடன் வரும், எதிரிகள் தொல்லைகள் அதிகமாகும் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்தாலும் குரு இங்கிருந்து பார்க்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. எந்த நோய் வந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் எல்லாமே விலகிடும். வம்பு வழக்குகள் ஏதாவது கேஸ் ஏதாவது இருந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடங்கிறது வேலை வாய்ப்பு, 6ஆம் இடங்கிறது வேலை மாற்றமும் சொல்லுவோம். அப்போ ஒரு வேலை மாற்றமும் இருக்கு, புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை ஆட்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுதான் இந்த துலா ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய பலன். துலாத்துக்கு 190% மேல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது இந்த வருடம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடியின் சரணம்.